சிஎம் ஆனதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்க எல்லா லேடீஸையும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அது யாருமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இது புதுசா இருக்கு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதுன்னா, அறிஞர் அண்ணா இந்த மாரி பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு அப்புறம் ஜோசப் விஜய் அவங்க தான் வந்து இத பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லா லீடர்ஸையும் போய் பார்த்து வந்தது. நம்ம வேஷ்டி சட்டையில பார்த்த ஒரு நம்மளோட அந்த ஒரு இது சட்டசபை வந்துட்டு இப்போ ஒரு கோட் ஷூட்ல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். முதல்வன் படம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதல்வன் மூவி அகைன் 2.0 வெர்ஷன் நியூ வெர்ஷனுக்கு அது வந்த மாதிரி இருக்கு. மக்கள் பணம் நம்ம மக்களுக்கே செய்யணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கிறாரு. வர்றது இப்போ 6 சிலிண்டர் சொன்னது ஒரு 3 சிலிண்டர் கஜனை சேர சேர கொடுத்துட்டு இருக்கலாம். இப்போ இந்த பீரியட் ஒரு 5 வருஷத்தில் முடிஞ்ச வரைக்கும் செய்கிற பாதி உதவிகள் பண்ணாலும் அடுத்த 5 வருஷம் இருந்தால் கூட ஃபுல்லாக செய்யலாம். மக்கள்களும் புரிஞ்சுக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. 10 லட்சம் கோடி கடனில் இருக்குதுன்னு தமிழ்நாடு சொன்னதுனால எனக்கு டிவி பேப்பரில் பார்த்துட்டு இருக்கிறோம். அது சேரணும்னா எப்படியும் ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ ஆகும். அப்புறம் அவர் நல்லா வந்து அது சொன்ன சலுகைகள் கொடுப்பாரு. இது வந்து நம்ம மினிஸ்டருக்காக நம்ம சொல்லலை, நம்ம பொது மக்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுப்போம். நம்ம கவர்மெண்ட்டை நம்பி யாரும் வாழல. நம்ம உழைப்பு உண்டு, நம்ம தொழில் உண்டு, நம்ம வேலை உண்டு, சிறு சிறு தொழில்கள் உண்டு. அதை வச்சு அன்னன்னைக்கு எப்படி வாழ்ந்தோமோ 1 இயர் வரைக்கும் 1 வருஷம் வரைக்கும் நம்ம வாழ்வோம். அவர் எப்படி என்னைக்கு கொடுக்குறாரோ கொடுக்கட்டும். கவர்மெண்ட் சொத்து நம்ம சொத்து நம்மளுக்கே தான் வந்து சேர போகுது. நாங்கள்லாம் பயங்கர சப்போர்ட்டு. எல்லாமே நான் விருகம்பக்கம் தொகுதி தான். அவர் தான் ஜெயிக்க வச்சுருக்கோம். அவருடைய டிரைவரோட சன்னு சபரிநாதன் பக்காவாக போயிட்டுருக்கு. இனிமேல் தான் தெரியும், இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே தான் தெரியும். ஆனால் அந்த துவக்கம் எப்படி இருக்குது? தொடக்கம் வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே மாசு தான். பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். அது பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு அது அவர் செயல்படுத்திருக்க திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்போன்றதை நம்புகிறோம். இது கடைசி வரைக்கும் நீடிக்கணும். இந்த திட்டம் கடைசி வரைக்கும் நிற்கணும். அதே பாதுகாப்போடு இருக்கணும். இப்போ அவர் ஆரம்பிக்கிற இது கடைசி வரைக்கும் இருக்கணும். எதுலேயும் ட்ராப் அவுட் ஆகக்கூடாது. அதுதான் எதிர்பார்க்குறோம் நாங்கள். அது ரொம்ப நல்ல விஷயம். வரவேற்கிறோம் அந்த விஷயத்தை. இதனால் எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது தெரியும் எல்லாருக்குமே. இது ரொம்ப நல்ல விஷயம் அவர் பண்ணது.